என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கிற? இன்னைக்கு திரி எல்லாத்தையும் மடிச்சிட்டு இருக்கேன் மம்மி. அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஈவினிங் அது டைனிங் ஹால்ல இருக்கிறது கிச்சன். என்னம்மா இன்னைக்கு கலர் கோலம் மம்மி? இன்னைக்கு மார்கழி இல்லையா, அதனால கலர் கோலம் போட்டிருக்கேன் நான். எப்படி இருக்குது? ரொம்ப சிம்பிள் தான், போட்டாச்சு. பனி பாரு எப்படி இருக்குது, ஒன்றுமே தெரியல. எப்படி பனி மூட்டம் எப்படி இருக்கு பாரு. என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கிற? இன்னைக்கு திரி எல்லாத்தையும் மடிச்சிட்டு இருக்கேன் மம்மி. ஓ, விளக்குக்கு திரியா? சரி சரி சரி. பாருங்க, திரி இவ்வளோ இருக்கு பாருங்க. ஆமா, மார்னிங் அர்ஜென்ட்ல சாமி கும்பிடணும்னு போறப்ப திரி திரிச்சுட்டு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. கோயிலுக்கெல்லாம் போறப்ப அங்க போய் திரி திரிச்சிட்டெல்லாம் நம்ம தான் ரெடிமேட் திரியெல்லாம் வாங்குறது கிடையாது. அது வந்து செட் ஆகுறது இல்லை. மோஸ்ட்லி இந்த மாதிரி காட்டன் வாங்கிட்டு அந்த மாதிரி திரியை நல்லா திரிச்சிட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அப்போதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிறப்ப பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். வெரி குட் ஜாப். பேபி ஷவர் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நலுங்கெல்லாம் வச்சு வளையல்லாம் போட்டுட்டு நாங்கள் முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. ரொம்ப சூப்பராக களை கட்டிடுச்சு. எல்லாருமே ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் சைலண்ட்டாக உட்காந்துருந்தாங்க. ஏன்னா பெரியவங்கெல்லாம் போய் நலுங்கெல்லாம் வச்சுட்டு என் பொண்ணுக்கு வளையல்லாம் போட்டு விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லோரும் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் இந்த கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது தெரியல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக பாட்டு போட்டுட்டு அப்படி போடு அப்படி போடு அந்த பாட்டு விஜய் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு உட்காந்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா கொஞ்ச நேரம் எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. இவங்க டான்ஸ் ஆடி ஆரம்பித்த உடனேயே ரொம்ப செரிமனி வந்து சூப்பராக வைப்பாக போயிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு. இந்த பாப்பா வந்து என் தங்கச்சியோட கிராண்ட் டாட்டரு. அதுவும் டான்ஸ் பாட்டு போட்டவுன்னு நடுவில் நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டே உட்காந்தது. மம்மி என்னம்மா பண்ணிட்டுருக்கீங்க? இன்னைக்கு ஒரே ஹெட்ஏக், ஒரே சமையல்லாம் பண்ண கிடையாது. அதனால பட்டு ஹோட்டலில் போயிட்டு பரோட்டா வாங்கிட்டாச்சு. பரோட்டாவை எப்போவுமே இந்த மாதிரி பிச்சு போட்டு அதில் வந்து இந்த சால்னாவை ஊற்றி பண்ணோன்னா டிப் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, சூப்பராக இருக்கும். இப்போ பார்,
நான் இன்னைக்கு வெஜ்ஜு குருமா தான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நமக்கு இன்னைக்கு நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன். ஓகேவா? அதனால பார் ஒன்லி வெஜ் அப்படிதான் போட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு இப்படி நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, சூப்பராக இருக்கும். நான்வெஜ் குருமா கொடுக்க எதை சொன்னாங்க, சிக்கன் குருமா. நான் இன்னைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு போகணுமா, அதனால நான்வெஜ் சாப்பிட முடியாது. அப்புறம் போய் தலைக்குள்ள ஊற்றிட்டு இருக்கணும், கஷ்டம். அதனால நான் வெஜ் குருமாவே கொடுங்க சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் நான். இன்னைக்கு பரோட்டா வெஜ் குருமா தான் ஸ்பெஷல். இன்னைக்கு ஈவினிங்கா கோயிலுக்கு போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. வெயில் பயங்கரமாக தான் இருந்தது. அங்கே போகிறப்போ ஒரு 4 மணிக்கு அப்படி தான் போனோம். ஆனாலுமே வெயில் குறையவே இல்லை. ஆனால் ரொம்ப பனியாக வேற இருந்தது. எங்கள் ஊரில் இந்த மலை கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது நல்லா மலை மேலே இருக்கிற சிவன் கோயில், நந்தி இருக்கும். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு இன்னொரு மலைக்கோயிலில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கும் நாங்கள் போயிருந்தோம். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, எங்கள் ஊரில் ஒரே கோட்டில் விஷ்ணு, பிரம்மா, சிவன் 3க்குமே கோவில் இருக்கும். என்ன தம்பி மேலே ஏறி என்ன பண்ண போற? ஃபேன் க்ளீன் பண்றேன் மம்மி. ஓகே ஓகே ஆயில் டஸ்ட் ஆச்சு. ஓகே ஓகே இன்னைக்கு ஃபேன் கிளீனிங் ஒர்க் தான் பண்ணுறோம். பார்த்து அது டைனிங் ஹாலில் இருக்கிறது கிச்சன், ஓப்பன் கிச்சன் இருக்கிறதுனால எப்படி தான் அந்த பிசுபிசுப்பு வருதுன்னே தெரியல நமக்கு. எவ்வளோ மாதம் மாதம் க்ளீன் பண்ணாலும் இந்த சிம்னி எல்லாம் போட்டாலும் அந்த ஆயில் பிசுபிசுப்பு போய் அந்த ஃபேனில் போயிட்டு நல்லா ஒட்டிக்குது பாருங்க. இன்னைக்கு முதல்ல இந்த ஃபேனை க்ளீன் பண்ணிட்டு தான் வேற வேலை பார்க்கணுன்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கு. ஸ்ப்ரே நல்லா அடிச்சுக்க தம்பி. கோழின் அடிச்சுட்டு அப்புறமேரி தேய். இன்னைக்கு வளகாப்புக்கு சீர்தட்டுக்கு வைக்கிறதுக்காக லட்டு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எப்படியுமே ஒரு 150 லட்டு தேவையாக இருந்தது. அப்போ நம்மளே பண்ணிட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அது ஃபுல் வீடியோ எடுக்கவே இல்லை. சும்மா ரேண்டமாக எடுத்துட்டு பிடிக்கிறது மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு எங்கள் பையன் பாஸ்தா பண்ணி கொடுக்கதா சொன்னான். இன்னைக்கு வெஜ் பாஸ்தா தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. சூப்பராக அவன் சாப்பிட்டான். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோன்னா, சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்நாக்ஸு. இந்த பொரி எடுத்துக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறமா மிக்சர் பாருங்க, இந்த மிக்சர்
இப்போ இந்த மிக்சரை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் போட போகிறோம். இது பாருங்க, இப்போ மிக்சர் வந்து நம்ம இதில் போட போகிறோம். இது வந்து சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்படி நல்லா கலக்கிக்கோங்க. வேற எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது பாருங்க, இந்த பொரி மிக்சர் சூப்பராக இருக்கும். டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு பொரியும் மிக்சர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். எந்த டைம் வேணும்னாலும் பசிக்குதுன்னா டக்குன்னு போட்டு நம்ம சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும். எந்த கஷ்டமும் கிடையாது உங்களுக்கு. நீ என்ன தம்பி சாப்பிட்ற? ரிப்பன் பக்கோடா சாப்பிட்றேன் மம்மி. யார் செஞ்சு கொடுத்தாங்க? பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க மம்மி. ஊர்லேருந்து வந்ததா? ஆமாம் மம்மி. ஓகே, எப்படி இருக்கு டேஸ்ட்டு? சூப்பராக இருக்கு மம்மி. இது வந்து எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் பாப்பாவுக்கு வளகாப்புன்னு. அப்போ கல்முறுக்கு, ரிப்பன் பக்கோடா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. என் பையனுக்கு 1 மாதத்துக்கு இனி ஸ்நாக்ஸே தேவையே கிடையாது. எல்லாம் எங்கள் அம்மா எப்போவுமே சூப்பராக பண்ணுவாங்க. டேஸ்ட்டு வந்து இட்லி அரிசியில் தான் பண்ணுவாங்க, ஆட்டி தான் பண்ணுவாங்க. அரிசி மாவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கைமுறுக்கும் இந்த மாதிரி ஓட்டு பக்கோடா, முறுக்கெல்லாம் எங்கள் அம்மா ரொம்ப ஸ்பெஷல். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி தம்பி இருக்குது? சூப்பராக இருக்கு மம்மி.